இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு HTML கூட வந்து எப்படி நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் CSS வந்து அட்டாச் பண்ணி அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்றது அப்படின்றத எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்றேன். index.html அப்படின்ற ஒரு நேம்ல இதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு h1 டேக் நான் கிரியேட் பண்றேன். என்ன அப்படின்னா காஷு info tech அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன் h1 டேக்ல. இப்போ நான் இந்த ஸ்டைல் ஷீட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த h1 டேக் நான் அசைன் பண்ண போறேன். எப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் மூலயமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். என்ன அப்படின்னா வந்து style.css கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நான் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணல, ஸ்ட்ரைட்டா டேக்கே நான் கலர் கொடுக்குறேன். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா கலர், அது வந்து ரெட் கலரா மாறப்போகுது. ஓகேங்களா? ஸோ HTML கிரியேட் பண்ணிட்டேன், CSS பண்ணிட்டேன். இப்போ இந்த HTML ஃபைலை ரன் பண்ணேன் அப்படின்னா வந்து ஸோ காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்னு பிளாக் கலர் இருக்கும். இப்போ நான் ஸ்டைல் அப்ளை பண்ண பிறகு வந்து ரெட் கலர்லாம் மாறும். ஸோ எப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணிட்டேன், HTML இருக்கு. இது எப்படி லிங்க் பண்ண போறேன் அப்படின்னா வந்து லிங்க் href style.css. ஸோ இந்த ஃபைலுக்கு ரிலேஷன் என்ன, ஸ்டைல் ஷீட். அப்புறம் வந்து இதோட டைப் என்னன்னு நம்ம சொல்லணும். ஸோ என்ன டைப் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ்ல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதை சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கலர் வந்து ரெட் அப்ளை ஆகிடும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம HTML கூட அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.